விஜய் முதலமைச்சராக வந்திருக்காரு. என்னன்னு தெரிந்து கொள்வதற்கே 6 மாதம் ஆகுது. திமுக என்ன கிளப்பி விடுறான்னா, அம்பானிக்கும் இல்லை அதானிக்கு மின்சாரத்தை கொடுக்க போகிறார்கள்னு ஒரு செய்தி வருது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிகாரிகள் ஆட்சி தான், யார் ஆட்சிக்கு வந்தாலும். வீரம் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதுல இருந்தே அவர் இது பண்ணுவேன்னு சொன்னார், அது பண்ணுவேன்னு சொன்னார், இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிக்காரவங்க சொல்றது இருந்தாலுமே இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மின்வெட்டு அப்படின்றதுனால பொதுமக்கள் இப்போ ரோட்டில் வந்து என்ன எங்களுக்கு வந்து நைட்டானா கரண்ட் போயிடுது, பகல்லையும் விட்டு விட்டு வருதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை, எங்கள் எம்எல்ஏலாம் எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ இதுக்கும் வந்து விஜய் அவர்கள் தான் பொறுப்பேற்கணுமா, இல்லைனா என்ன பிரச்சனை, என்ன நடக்குது, இல்லை ஊழியர்களுடைய சதி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை, இது யாரும் சதி பண்ண முடியாது. 14,000 மெகாவாட் மின்சாரம் தமிழ்நாட்டுக்கு வேணும். இந்த 14,000 மெகாவாட் மின்சாரம் பற்றாக்குறை ஏற்பட்டால் மின்வெட்டு ஏற்படும். இது ஊழியர் மின்சாரத்தை தயாரிக்க முடியாது. தமிழ்நாட்டு மின்சாரம் அனல் மின்சாரம் ஒரு 4,000 மெகாவாட்டு, காற்றாலை மின்சாரம், சோலார் மின்சாரம், இப்படி ஒரு 4,000 12,000 மெகாவாட் டு 14,000 மெகாவாட் மின்சாரம் தமிழ்நாட்டில் மின்வெட்டே இல்லாமல் இயங்குவதற்கு தேவை. சிறு குறு தொழில் தொடர்ந்து தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. காரணம், தமிழ்நாட்டில் தான் 3M, அதாவது மேன் பவர், மணி, மூமெண்ட், இந்த மூணும் சாதாரணமாக கிடைக்கும். கொரியா நிறுவனம் 3 லட்ச ரூபா கொடுக்கணும் கொரியாவில், இங்கே 30,000 ரூபாய்க்கு ஆள் கிடப்பான். 30,000 ரூபாய்க்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடப்பான். இப்படி இது மின்சாரம் தட்டுப்பாடு என்பது தொழிற்சாலைகள் அதிகப்படுத்துகிற பொழுது மின்சாரத்தினுடைய உற்பத்தியும் அதிகப்படுத்தணும். கடந்த திமுக ஆட்சியில் இதெல்லாம் செய்யணும். ஜெயலலிதா 2011 ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வருகிற பொழுது கடுமையான மின்வெட்டு, தனியாருக்கு மின்சாரத்தை கொடுத்து நான் பார்த்துக்கிறேன்னு அந்த அம்மா 3,000 4,000 மெகாவாட் மின்சாரத்தை அதிகப்படுத்துவதற்கான வேலைகளை முடுக்கிவிட்டு ஒரு 3 மாதத்தில் மின்வெட்டெல்லாம் சரி செய்யப்பட்டது. அது ஜெயலலிதா. இப்போது விஜய் முதலமைச்சராக வந்திருக்காரு. என்ன நடக்குது, யார் அதிகாரி, யார் ஐஏஎஸ், யார் ஐபிஎஸ், என்னென்னு தெரிந்து கொள்வதற்கே 6 மாதம் ஆகுது. 6 மாத காலம் இந்த அரசு நிர்வாகங்களை நீங்கள் குறைஞ்சபட்சம் விஓ ஏட்டையா இந்த லெவலில், அது அரசு அதிகாரினா விஓ, காவல்துறை அதிகாரினா ஒரு ஏட்டையா, இவர்களை மட்டுமே தெரிந்த இந்த தாவேகாவினர் இப்போ தான் டிஜிபி யாருன்னு பார்க்குறாங்க, சீஃப் செக்ரட்டரி யாருன்னு பார்க்குறாங்க, சிஎம் செக்ரட்டரி 1 2 3 இதெல்லாம் பிரமிப்பாக பார்க்கிறார்கள். அப்போ இதெல்லாம் நடைமுறைக்கு வருவதற்கு எப்படி 3 மாதம் ஆகும். இதற்கு நடுவில் திமுக என்ன கிளப்பி விடுறான்னா, மின்வெட்டை செயற்கையாக ஏற்படுத்தி அம்பானிக்கும் இல்லை அதானிக்கு மின்சாரத்தை கொடுக்க போகிறார்கள்னு ஒரு செய்தி வருது. உண்மையாக கூட இருக்கலாம், இல்லை பொய்யாக கூட இருக்கலாம். இருந்தாலும் கடந்த காலத்தில் வராத செய்திகளெல்லாம் இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் வந்து கொண்டு இருக்கு. இதையெல்லாம் சரி இராணுவ நடவடிக்கை போல சரி செய்ய வேண்டிய தேவை முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகளுக்கு தான் இருக்குது. இறுதி தான் முதலமைச்சர் கவனத்துக்கு, இதை செய்யலாமா வேண்டாமா செஞ்சுருங்க. ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகளே முதலமைச்சருக்கே சொல்ல மாட்டாங்க, முதலமைச்சருக்கே சொல்ல மாட்டாங்க. அந்த அதிகாரிகள் 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற கலெக்டர், எஸ்பி, ஆர்டிஓ, டிஆர்ஓ, டிஐஜி, இப்படி அத்தனை பேரை வேலை வாங்குவாங்க. வேல்முருகன் அடிக்கடி சொல்வார், இது பொம்மை ஆட்சி, அதிகாரிகளே அதிகாரம் செய்கிறார்கள்னு சொல்லுவாங்க. இப்போ அதே நிலைமை தான்.
தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிகாரிகள் ஆட்சி தான், யார் ஆட்சிக்கு வந்தாலும். இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு அதே தான் நீடிக்குது. ஆனால் கருணாநிதி அதிகாரிகளை கட்டுப்படுத்துவார், ஜெயலலிதா அதிகாரிகளை கட்டுப்படுத்துவார், எம்ஜிஆர் கட்டுப்படுத்துவார், காமராஜ் கட்டுப்படுத்துவார். இன்னும் இவருக்கு அது இவருக்கு பிரமிப்பா என்ன நடக்குதுன்னே தெரியல. நாம முதலமைச்சரா, எப்படி நடந்தது இது? நாம ஜெயிப்போமா தோத்து போயிடுவோமான 2 தொகுதியில் போட்டோம். மக்கள் நமக்கு 108 தொகுதி கொடுத்துருக்கானே. ஒரு தொகுதியிலே நமக்கு ஜெயிப்போமான்னு தெரியாமல் இருந்த நமக்கு மக்கள் எவ்வளோ தொகுதி கொடுத்தா? 108 தொகுதி கொடுத்தானன்னு பிரமிப்பு அடங்குவதற்குள் ஆட்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்லை, இப்போ இதே போல் மின்வெட்டு வந்து திமுகவுடைய ஆட்சியிலையும் வந்திருக்குது. போன ஆட்சிலையும் சரி, அதுக்கு முன்னாடி ஆட்சிலையும். ஆனால் இவங்க பொறுப்பேற்று ஒரு மாதம் கூட ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலை. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4 நாளாக மின்வெட்டுன்னு சொல்லிட்டு இப்போ ரோட்டில் வந்து நிற்கிறதும், அதுக்கப்புறம் முதலமைச்சர் வீட்டு முன்னாடி நிற்கிறதும் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் அப்போ நடக்கலையே. அதுக்கு காரணம் வந்து தூண்டுதல் மூலமாக நடக்குதா? இல்லை, அதாவது கரண்டு மின்சாரம் தடைங்கிறது பொதுமக்களுடைய பிரச்சனை தானே. இதுக்கு யார் தூண்டி விடணும்? நீங்கள் இப்போ ஜனநாயகம் வந்துருச்சுன்னு மக்கள் நினைக்கிறான். என்ன வந்துருச்சு? மக்களாட்சி. ஜனநாயகம் வந்துருச்சியான்னு நினைக்கிறான். நான் ஒரு சிறுவனாக இருக்கிற பொழுது எங்கள் அப்பா ஒரு சவர தொழிலாளியை கூட்டிகிட்டு போய் என்னை முடி வெட்டுவார். இப்போ எனக்கு 66 வயசு. நான் சொல்லுவது ஒரு 10 வயசில். எத்தனை வருஷத்துக்கு முந்தி? 56 வருஷத்துக்கு முந்தி. அப்புறம் அவரே எனக்கு நண்பர் ஆகிட்டார். நான் இளைஞனாக வளர வளர அவர் முதியவர் ஆகிட்டார். அப்போ நான் வீட்டுக்கு போகிற வழியில் அவருடைய அந்த கடை, அப்போ அங்கே பக்கத்தில் ஒரு தேநீர் கடை, அங்கே போய் நிறுத்திட்டு நான் பேசிட்டு போவேன். அப்போது எனக்கு ஒரு செய்தி அவர்கிட்ட கிடச்சிது. என்னென்னா, 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம். அப்போது என்ன பண்ணாரா, அவரே சொன்னார். இப்போ அவருக்கு இறந்துட்டார். எனக்கு அந்த இந்த கதையை சொல்லும்போது 75-80 வயசு. செல்லம் கேண்டீன்னு ஒரு பெரிய காப்பி கடை, சைவால் கடை, சைவ பிராமணால் கடை, உள்ளே போனாராம். சுதந்திரம் அடைஞ்ச அன்னைக்கு ஒரு காப்பி போடுனாராம். ஐயர் மிரண்டாராம். கேட்குறது யாரு? சவர தொழிலாளி. என்ன நினைக்கிறாரு? சுதந்திரம் கிடைச்சிருச்சுனா நமக்கு. அதுவரை அவருக்கு சுதந்திரம் கிடைக்கல. எங்க ஐயர் கடையில் போய் காப்பி குடிக்கிறதுக்கு. இந்த நாடு எவ்வளவு அடக்குமுறை இருந்துருக்குமா. ஒரு காப்பி கொடுனாராம். சத்தத்தை பார்த்து மிரண்டு போய் காப்பி கொடுத்தாங்களாம். குடித்தாராம். உடனே கொடுத்தாராம். இன்னொரு காப்பி கூட, இன்னொரு சவுண்டு. மிரண்டு போய் என்னடா இருந்தாலும் எத்தனை 2வது காப்பி குடிச்சிட்டு கம்பீரமாக பார்த்துட்டு வெளியே வந்தாராம். அவரை சொல்லுவார், சுதந்திரம் கிடைத்து விட்டது. அதே போல மக்கள் இப்போ என்ன நினைக்கிறான்? நம்மளுடைய ஆட்சி, நம்மளுக்கான சுதந்திரம் கிடைச்சிருச்சியா? இதே திமுக ஆட்சியாக இருந்தால் போலீஸ் விட்டு அடித்து விரட்டியிருப்பான். போலீஸ் விட்டு சார்ஜ், அந்த எம்எல்ஏவை ஆளை வச்சு அடிப்பான். போலீஸ் ஒரு பக்கம் அடிக்கும், எம்எல்ஏ என்ன பண்ணுவான்? குண்டர் படையை வச்சுருப்பான். தொண்டர் படைன்னு அதுக்கு பேர். கொடி திருப்பினா தடி அடித்து விரட்டிடுவான். மக்களும் போராட முடியாது. ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா போலீஸ் வர்றதுக்கு முந்தி திமுக செயலாளர் வந்துடுவான். அஜித் குமார் அடித்து கொல்லப்பட்ட பொழுது மாவட்ட செயலர் வந்து பஞ்சாயத்து பேசுகிறான். டேய் தொலைச்சி யாரை? அஜித் குமார் அம்மாவை. கேஸை வாபஸ் வாங்கிட்டு போ, பாடி வாங்கிட்டு போ. திமுக குண்டனே சொல்லுவான். இப்போ இந்த குண்டர்கள்லாம் உருவாகலை. எங்கே? தாவேக்காவில் தொண்டர்களாகவே இருக்கு. ஆனால் குண்டர்களை உருவாகலை. அதனுடைய விளைவு தான் இந்த போராட்டங்கள். இது ஜனநாயக பூர்வமான போராட்டம். மக்களை யாரும் தூண்டி விட வேண்டிய அவசியமே இல்லை. இவன் தூண்டி விட்டாலும் போராட மாட்டான். யார்? இந்த மக்கள். இவன் போராட்டம் புரட்சி என்பது மக்களுடைய கோபம். இங்கே மக்களுக்கு கோபமே வராது. இவனுக்கு கோபத்தெல்லாம் விட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். இவனுக்கு சூடு சுரணை உப்பு உரப்பு எதுவுமே இல்லாத கூட்டம் தான் இந்த தமிழர் கூட்டம், என்னுடைய கணக்கு. ஏன்னா இல்லை, உண்மை அப்படித்தாம இருக்குது. 1 கோடி பேர் காலை எழுந்திரிச்சு நேராக டாஸ்மார்க் போகிறான். 1 கோடி பாட்டில் விற்கிது. செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு 10 ரூபா வேணும்னா காலையில் 10 மணிக்கே 10 கோடி ரூபா எடுத்துகிட்டு போயிடும். இது நாடாது. அதெல்லாம் தான் கம்மி பண்ணியிருக்காங்க. கடைகள் நிறைய மூடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னாங்க. நானும் விசாரித்தேன். 781 கடை, கோயில், பள்ளிக்கூடம், அது பக்கத்து ஆஸ்பத்திரி. நம்ம டி நகரில்
பாரதிராஜ் ஆஸ்பத்திரிக்கு நேர் ஏற்ற மாதிரி 781வது கடை நம்பர் பேர். அது யாருதுன்னா மாவட்ட செயலர் சிற்றரசு கிடையாது. குருநானக் கோயில் இருக்கா, பள்ளிக்கூடம் இருக்கா, இன்னும் கடை ஓடிட்டுருக்கு. என்னென்னு விசாரித்தேன். கடையை பின்னாடி வீதியில் மாற்ற சொல்லியிருக்காங்க. முன்னாடி வீதியில் குடிகார பின்னாடி வீதி வர ரொம்ப நேரம் ஆகுமா? வாசத்திலேயே பிடிச்சி வந்துடுவான். சரக்கு அடிக்க வேண்டாம். என்னடா கடை எங்கடா கடை? பின்னாடி வீதி வாசத்தை பிடிச்சே கடையை போய் பிடிச்சிடும். இதாம்மா ஆச்சு. 781 கடை நிரந்தரமாக மூடப்பட வேண்டும். மூடி இருக்கலாம் இல்லை மூடிக்கிட்டு வர்றதா சொல்றாங்க. எல்லாம் சூறப்படுகிறது, நம்பப்படுகிறது, பேசப்படுகிறது, மூடலை. இப்போ இந்த மின்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் தள்ளுபடி வந்து விவசாயிகளுக்கு பண்ணுறதா அவர் வந்து தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்துருந்தார். அதில் வந்து குறு சிறு அதுக்கு மாதிரி பிரித்து வச்சுருந்தாங்க. இப்போ என்னென்னா எல்லாரையும் வந்து சமமாக பாருங்கள், நீங்கள் வந்து குறு அவங்களுக்கு வந்துட்டு 50% அப்புறமா இந்த மாதிரி கம்மி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இது சரியில்லை, நீங்கள் சொன்னது ஒன்று அப்படின்ற மாதிரி. ஆனால் வாக்குறுதியிலேயே அப்படி தான் பிரித்து சொல்லியிருந்தாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வாக்குறுதி பிரிச்செல்லாம் சொல்லலை. நீங்கள் என்ன நடக்குதுன்னா, தேர்தல் வாக்குறுதியை எழுதுகிறது அரசியல்வாதி, அதிகாரி இல்லை. ஆனால் அரசு கொள்கையை முடிவு செய்வது யார்? அதிகாரி. நீங்கள் அதிகாரி வேலை, நான் முதலே சொல்லிட்டேன், அதிகாரி வேலை வாங்கக்கூடியவர் காமராஜர், அதிகாரி வேலை வாங்கக்கூடியவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணா, அதோடு முடிஞ்சு போச்சு. அதிகாரி சொல்லுவதை அமைச்சர்களுக்கே தெரியாது. நம்ம தான் அங்கே பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்தோம். நம்ம ராத்திரி அமைச்சர் ஆகிட்டோம். அதுக்கு முன்னாடி சுண்டல் விற்றுட்டு இருந்தோம். பஸ் ஸ்டாண்டில் மதுரை மேலூர் திருச்சி சீர்காழி இப்படி இருந்தோம். இப்போ மந்திரி ஆகிட்டோம். அப்போது இந்த அதிகாரிகள் சொல்லுவதை எல்லாம் தள்ளுபடி பண்ணியா, இது எடப்பாடி தான் செஞ்சுருப்பார். ஏன்னா அவர் ஒரு விவசாயி. எடப்பாடி வெள்ளமண்டி வச்சுருந்தவர், அவருக்கு தெரியும். அது அவர் ஃபைல் வந்து அந்த ஃபைலை கொண்டாயாங்குவார். இதில் என்ன பண்ண முடியும் விவசாயிகளுக்கு? ஏன்னா அவர் காவிரி படுகையில் விவசாயி. இதுவரை இருந்த ஆட்சியில் காமராஜுக்கு பிறகு நான் பெருமைக்க சொல்ல, எடப்பாடி தான் இது. அதிகம் என்ன பண்ண முடியுது விவசாயிகளுக்கு? தாலியை விற்று உரம் வாங்கி போடுறான், தாலியை விற்று பொண்டாட்டி தாலியை விற்று விதை வாங்கி போடுறான். டெல்டா விவசாயி பூரா தற்கொலை பண்ணி செத்து போகிறான். இவன் பூரா மண்ணள்ளி விற்று போடுறான். யார்? இந்த திராவிட இயக்கம். சேகர் ரெட்டியும் ஆறுமுகசாமியும் மணல் ரத்னம், மணல் ராமச்சந்திரன், இந்த பயலுக்கு படிக்காசு எல்லா பேரும் என்ன பண்ணுறான்? ஆற்றுல மண்ணை விற்று போடுறான். தண்ணியே இல்லை. அவன் காவிரியில் கபினி, ஹேமாவதி, சாரங்கின்னு டேமெல்லாம் கட்டி கடைசியாக மேகதாது அணையை கட்டி தமிழ்நாட்டுக்கு ஒரு சுட்டு தண்ணி கூட போடாது. டேம் ஒட்டையிற மாதிரி இருக்குல்ல, திறந்து விடுவோம். அதுதான் வடிகால். இதுவும் ஆற்று மண் என்ன ஆகி போகுது? உறிஞ்சிடுது, நிலத்தடி நீர் உறிஞ்சிடுது. அப்போ இதுதான் இங்கே அரசியல். அப்போது விவசாயிகளுக்கு என்ன செய்ய வேண்டும், அதிகாரி எதை சொல்லுகிறார்களோ அதைத்தான் விஜய் கேட்குறாரு. அது நிலைமை மாறணும். இன்னும் அவர் வந்து விவசாயிகளுடைய மொத்த முழுமையான விஷயத்தை அவர் புரிஞ்சிக்கல, கஷ்டங்களை புரிஞ்சிக்கல அப்படின்னு. அதுதான் அப்படித்தான். நீங்கள் அதிகாரி எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணியா, எல்லாத்தையும் எடப்பாடி தான் செஞ்சுருப்பார். இவருக்கு அதிகாரி எதை எழுதி கொடுக்குறானோ இதுதான் தமிழ்நாட்டு முழுமையான முதலமைச்சர் வரல. நீங்கள் முழுமையாக இதுக்கெல்லாம் முதலமைச்சர் தேவையில்லைம்மா, மனிதாபிமானம் தான் தேவை. என்ன தேவை? மனிதாபிமானம். எல்லாருக்கும் தள்ளுபடி பண்ண போ, எல்லாருக்கும் இதுக்கு என்ன வேணும்? போய் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணுமா? நீங்கள் ஊட்டியில் ஒரு பாதை போடணும், ஒரு கிராமத்துக்கு பாதை போடணும். காமராஜர் வந்து மனு கொடுக்குறாங்க. அப்போ கலெக்டர் கூப்பிட்டார். ஏன் அங்கே ஒரு 700 குடும்பம் குடியிருக்காம மலை மேலே ஏறி போகிறாங்க, உடம்பு சரியில்லை, தூரி கட்டி கூட்டிகிட்டு வராங்க, தெரியுமில்ல? அது பாவம். 700 பேர் ரோடு போடியா? யாரை? காமராஜர் முதலமைச்சர் இருக்கும்போது ஊட்டி கலெக்டர் கூட சொன்னாரா? அப்போ கலெக்டர் சொன்னாரா, ஐயா மிருகங்கள்லாம் நிறைய இருக்கியா, எல்லாம் செத்து போயிருவியா. என்ன பண்ணான்? ரோடு போட்டான், மரத்தை வெட்டி ரோடு போட்டான். அப்போ சொன்னாரா, அறிவு இருக்காயா உனக்கு? நான் மனுஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். என்ன பேசிகிட்டு இருக்க? மனுஷனை பற்றி, மனிதர்கள் வாழ்வதை பற்றி பேசிகிட்டு இருக்கையா? நீ யார் வாழ்வதை பற்றி பேசிகிட்டு இருக்க? மிருகம் வாழ்வதை பற்றி பேசிகிட்டு இருக்க. எது முக்கியம்னு கேட்டாரா? மனுஷனா மிருகமா? மனுஷன் தான். ரோட்டை போடு. இதுக்கு ஹார்வர்டு யூனிவர்சிட்டி போகணுமா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போகணுமா, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி போகணுமா? சொல்லுங்க. இதுதான் காமராஜ். இதே போல விஜயும் தள்ளுபடி பண்ணியா எல்லாத்துக்கும்? 1,50,000 கோடி வராக்கடன் போகுது. யாரு?
தொழிலதிபர்கிட்ட போகிற பென்ஸ் கார் வாங்குறான், ஆடி கார் வாங்குறான், ஐரோப்பா கார் வாங்குறான். விவசாயி டிராக்டர் வாங்குறதுக்கு 13% வட்டி, ஆடி கார் வாங்குறதுக்கு 8% வட்டி. இது நாடாது சொல்லுங்கள். விவசாயி எது வாங்குறதுக்கு? டிராக்டர் வாங்குறதுக்கு 13% நேஷனல் வங்கியில் வட்டி, தொழிலதிபர் ஆடி கார் வாங்குறதுக்கு 8%. அப்போ நாடா? அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? தள்ளுபடி பண்ணிய விவசாயிகளுக்கு எத்தனாயிரம் கோடி போட்டோம். நன்றி, வணக்கம். நன்றி.